ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் பாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேச ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய இந்த 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? மேச ராசிக்காரர்களுக்கு எல்லாம் அவன் தான் 7.5 சனியா வரான்னு பார்த்தா வரிசையா பின்னாடி ஒரு கிரகமாவா வருவீங்க. வர்றவங்க பூரா 12ஆம் இடத்துக்கு தான் வராங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. 12ஆம் இடம் என்பது சுப செலவுகள் நடக்கின்ற இடம், விரயஸ்தானம் என்று பொருள். இந்த 12ஆம் இடத்திற்கு முதல்ல யார் வரான்னு பார்த்தீங்கன்னா 2-7 சுக்கிர பகவான் உச்சமடைகிறார். எங்கே போய் உட்கார்றார்? ராம வீட்டு கோழி சோமு வீட்டில் முட்டையிட்டதாம் அப்படிங்கிற மாதிரி 2-7 சுக்கிர பகவான் எப்போ தனஸ்தானத்தில் உச்சமடைப்பான்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் போய் உச்சமடைகிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்போதான் விரய செலவுகளாக வரும். வெறும் செலவு தான். நான் காரைக்குடியில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அப்படியே விழுப்புரம் போயிட்டு அப்படியே நம்ம டிராவலிங்லேயே இருக்கீங்களே, என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வரிசையாக கல்யாணம் தான். வீட்டில் டும் 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 சத்தம் கேட்கலாம், ஆனால் அது மட்டுமே கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு மொய் வைக்கிறதுக்கு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க, பணத்தை பண்டில் போட்டு வச்சுக்கிங்க. ஏன்னா போகிற இடம்லாம் மொய் வைக்கணும் நீங்கள். ஸோ 12ஆம் இடத்துல இது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான், ஆனால் ஒரு வகையில் பொருட்செலவு. இப்போ நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து ரொம்ப பிளான் பண்ணாதீங்க. இப்போது சில நேரங்களில் என்ன ஆகும்னா, நம்ம ஒரு ரெட் கார்பெட் போடலான்னு யோசிச்சிருப்போம். அது ஒரு 4-5 மேட் போடலாம், அப்படி இன்டீரியர் பண்ணிடலாம், அப்படியே லைட்டிங்ஸ் பண்ணிடலாம். நம்ம எண்ணங்கள் நம்மளை இழுத்துட்டு போய் அப்படியே இழுத்துட்டு போய் எங்கே கொண்டு போய் விடும்னா, கடைசியாக பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவாயிடும். தேவையில்லாமல் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மேசராசிக்காரர்கள் கவனமாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 2வது கிரகமாக சூரியன் வருகிறார். 5 குடையவன் 12ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா, புத்திரஸ்தானம் இது கொஞ்சம் ஒரு டேஞ்சர் ஜோன். என்ன அப்படின்னா, ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கெல்லாம் அது பெரிய பொருட்செலவு. ஒரு நேரம் இந்த டாக்டருங்களை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நல்லபடியாக இப்போது உடல்நிலை நல்லா இருக்குது அப்படின்னா காதலின் தேவனை நம்புங்கள். உங்களுக்கு காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். உலகத்தில் பெரிய சக்தியே லவ். நீங்கள் மனசார நீங்கள் உங்கள் மனைவியோட ஜாலியாக அப்படி வெளியே ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா குழந்தை வந்துட போகுது. அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம்? டாக்டருங்களை நம்பிட்டு ஐவிஎஃப் பண்ணுறது, ஐயுஐ பண்ணுறது, ஒரு 7 லட்சம் 8 லட்சம் செலவு பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் முடியலன்னா பண்ணலாம், நல்லா இருக்கும் போது எதுக்கு பண்ணிட்டு. ஸோ அப்போது 12ஆம் இடத்துக்கு ஒரு தடவை சீர்தூக்கி பாருங்கள், நம்ம போன ட்ராக் கரெக்டாக. இது வரைக்கும் அந்த கஸ்டமர் ரிவ்யூவில் என்ன சொல்லுது? நிறைய பேர் அதெல்லாம் படிக்கிறதே கிடையாது. ஸோ 12ஆம் இடத்துல சூரியன் வரும்பொழுது ஐவிஎஃப் போன்ற ரிஸ்க்குகளை எடுக்காதீங்க. 2வது விஷயம் என்னென்னா, சூரியனே 12இல் மறைவதால் புகழ் குறைகிறது. புகழுக்கு ஆபத்து வர்ற மாதிரி ஏதேனும் ஒரு விமர்சனங்கள், நம்ம ஆண்டுக்கு ப்ரெஸ்ஸில் என்ன பண்ணுவாங்க, இப்போதான் மைக்கை நீட்டி ஏதாவது சென்சிட்டிவ் கொஸ்டினாக கேட்டுருவான். அண்ணன் விடுங்கண்ணே, எதையாவது இழுத்து விட்றாதீங்கன்னு கம்முன்னு போயிருங்க. அந்த நேரத்தில் எதையாவது ஒரு கருத்தை சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். 12ஆம் இடத்தில் சூரியன் மறைவது அப்பாவோட உடல்நிலைக்கும் ஆபத்து தான். அடுத்ததாக புதன் வருகிறார். இதுதாங்க இங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இந்த 3-6 கூடியவர் 12இல் மறைகிறார். இந்த 3-6 கூடியவர் யாருன்னா, வியாதி, கடன், கஷ்டம் இதை தரக்கூடியவர் புதன். யாருக்கு? மேசத்துக்கு. ஒரு 12இல் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு கடன் எல்லாம் அடைச்சிடுறீங்க. அதான் சுப செலவு சொன்னேன்ல, கடன் அடைச்சதுனால பணத்தை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. நிறைய வீட்டில் அதுக்கான செலவுகள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க. அடுத்ததாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் தொடர்ந்து வரார். அப்படியே
மார்ச் எண்டுலலாம் செவ்வாய் வந்துடுறார். செவ்வாய் தொடர்ந்து வரிசையாக ஒரு கிரகமாக எல்லாமா சேர்ந்து 12ஆம் இடத்திலே வரப்போகிறார்கள். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரமாதமான விஷயம் என்றால் ஏதுமில்லை உங்களுக்கு. ஒரே ஒரு விஷயந்தான், பணத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, செலவீனங்களை குறைச்சிக்கோங்க. நீங்களாக குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பதால் இது எல்லாத்தையும் பாசிட்டிவான சுப செலவுகளாக அவர் மெயின்டைன் பண்ணுறாரு. இதுவரை அப்படியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனையாகும். இவர்களுடைய இடர்பாடுகளை தடுக்க எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ளலாம்? இவர்கள் பெரும்பாலும் யாரை வணங்கணும்னா, ஒரே ஆள் புத பகவான், அவருடைய திருவெண்காடு செல்லுங்கள், புதனை தரிசித்து வாருங்கள். அதே மாதிரி அப்படியே கும்பகோணத்தில் அடுத்த ட்ரிப்பாக என்ன போயிருங்க, கஞ்சனூர் சென்று சுக்கிர பகவானை வழிபடுங்கள். லக்ஷ்மி, இந்த லக்ஷ்மியினுடைய அருள் பெற்றால் இவர்கள் வாழ்க்கையில் சகல விதமான சௌபாகியங்களையும் அடைவார்கள். லக்ஷ்மி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். லக்ஷ்மியுடைய அருளை பெற வேண்டும். அது அந்த மாதிரியான சிகப்பு தாமரை எடுத்து லக்ஷ்மியுடைய பாதங்களில் வைத்து வழிபடுங்கள். இதை பண்ணாலே போதும், உங்களுக்கு பிரச்சனைகள் அதான் வரும், செலவு கண்டிப்பாக வரப்போதே, அது சுப செலவாக மாறும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே இருந்தா இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்தில் சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தர்யத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டாக, ரொம்ப பணவரவு, சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம், பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச் ஏப்ரல் மேலே எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும், ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அப்போ அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ஒரு நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாகவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க, இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம், இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய அனுபவம், ஏதோ ஒரு சக்தி பாருங்க அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சியானார், 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார், இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள், வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.